கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களை பார்ப்பதில் மிக்க சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுடைய தலைப்பு பயத்தை போக்கும் மருந்து. பயத்தை போக்கும் மருந்து. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பயம் ஒரு பெரிய வியாதியாய் காணப்படுகிறது. இன்றைக்கி காய்ச்சல் அடித்தா சொல்லுவாங்க பாராசிட்டமால் மாத்திரை போடுங்க, சளி பிடிச்சா சொல்லுவாங்க அமாக்சிலின் மாத்திரை போடுங்க, வயிற்றுக்கு சரியில்லைன்னா லோப்ரட் மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய வியாதிக்கு ஏற்றாற் போல மாத்திரைகளும் இன்ஜெக்ஷன் ஊசிகளும் போடப்படுகிறது. ஆனால் பயத்தை போக்கும் மருந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கி அநேக ஜனங்கள் பயந்து நடுங்கி புலம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2025 ஆண்டு பிறக்கும் பொழுதே அநேக வானிலை ஆராய்ச்சியாளர்கள், அநேக நாட்டு அதிபர்கள், அநேக முதலமைச்சர்கள் இந்த வருஷம் எப்படி இருக்க போதோ, நாடு எப்படி இருக்க போகிறதோ, ஜனங்களுடைய நடத்தை எப்படி இருக்க போகிறதோ, ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்க போகிறதோ என்று புலம்புன ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். திருச்சபை எடுத்தீங்களாக்கு ஊழியர்கள், விசுவாசிகள் இந்த ஆண்டு மிகவும் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக அமையுமா அமையாதா ஒரு தாகத்தோடு ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த பயத்தை போக்கும் மருந்து எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னா எந்த ஒரு மெடிக்கல்லையும் கிடைக்காது, எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்காது. இந்த பயம் நம்மளை என்ன செய்யும்னா அப்படியே புறம்பே தள்ளும். இந்த பயம் நம்மளை அடிமைப்படுத்தும். இந்த பயம் நம்மளை எங்கேயும் வெளியே நடமாட விடாமல் பண்ணும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த பயம் நம்மளை விட்டு போகணும்னா முதலாவதாக தேவன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். இப்படியாய் 1 யோவான் 4:18 எழுதப்பட்டு இருக்கிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இப்படியா யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு எவ்வளவாயினும் போது அளவு சொல்லப்படலை, அந்த இடத்துல நீளம் சொல்லப்படலை, அகலம் சொல்லப்படலை, ஆழம் சொல்லப்படலை. பெரிய அன்பு தேவன் நம்ம மீது வச்சிருக்கிறாரு. நாமும் தேவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். இன்றைக்கி அநேக ஜனங்கள் எதில் அன்பு செலுத்துகிறாங்க? சொந்த பந்தங்கள்கிட்ட போய் அன்பு செலுத்துகிறாங்க, அல்லது ஃப்ரெண்ட்ஸுமார்கள்ட்ட போய் நண்பர்கள் மத்தியில் அன்பு செலுத்துகிறாங்க, அல்லது பணத்தை சம்பாதிக்கணும் தொழில் மீது அன்பு செலுத்துகிறாங்க, அல்லது மற்ற தோழிகள் மீது அன்பு செலுத்துகிறாங்க. ஆனால் உண்மை அது இந்த அன்பு எல்லாமே மாறி போகும். நீங்கள் பாருங்கள், கடைசி அவங்களுடைய முடிவை பார்த்தீங்களாக்கும் தனிமையில் விட்டுருவாங்க, புலம்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் விட்டுருவாங்க. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொடுப்பவர்களுக்கு தெரியாது கேட்டது கடவுள் என்று, கொடுப்பவர்களுக்கு தெரியாது கேட்டது கடவுள் என்று, ஆனால் கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுத்தது கடவுள் என்று. ஒரு ஆமீன், கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி அநேக ஜனங்களிடத்தில் அந்த வீட்டு ஓரங்களில் இரவல் வாங்க வர்றவங்க, உதவி கேட்டு வர்றவங்கெல்லாம் இன்றைக்கி கதவை பூட்டிட்டு சைடு ஜன்னலை வச்சு திறக்கிறாங்க. யார் வந்திருக்கிறா, இவங்க வந்திருக்கிறாங்களா, அவங்க வந்திருக்காங்களான்னு. அந்த நாட்களில் எல்லாம் பார்த்தீங்களாக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையோடு வர்றவங்களுக்கு ஊரில் அவுட்டரில் பார்த்தீங்களாக்க 2 கல் உண்டி மேலே ஒரு கல் வச்சுருவாங்க. இவங்க எவ்வளவு பாரமும் எவ்வளவு சுமையும் தூக்கி வர்றவங்கள கொஞ்ச நேரம் ஒரு மரத்துக்கு அடியில் தான் அந்த கல்லுகள் வைக்கப்பட்டிருக்கும், பெரிய கல். அந்த கல்லில் இவங்க சுமையை இறக்கி வச்சுட்டு பக்கத்தில் வீடுகள், கம்மாய்கள், கரைகள் இந்த மாதிரி இருந்தால் தண்ணீரை மொண்டு குடிச்சிட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த சுமை தாங்கி கல்லை தீர்த்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி கல்லவே தூக்கிட்டு போகிற காலத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள்னு சொல்லுகிறார். சங்கீதம் 18:1 தாவீது இப்படியா சொல்லுகிறார், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். இந்த வார்த்தை எவ்வளவு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாவீது ராஜா சொல்றார் பாருங்க. சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, அவர்கிட்ட அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனிடத்தில் சற்றும் கொஞ்சமும் குறைய அன்பு அவர் குறையலை. அதுதாங்க ஒரு உண்மையான தேவனிடத்தில் அன்பு கூறுகிற
ஒரு அனுபவம். இன்றைக்கி அநேக ஜனங்கள் நான் சொன்னது போல் எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையும் அன்பு செலுத்துகிறாங்க, தேவனை மறந்துடுறாங்க. இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் வீடுகளில், அலுவலகங்களில், வாகனத்தில் போய்கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களோ அவர்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். என் பெலனாகிய கர்த்தாவே, இந்த 2024 நிறைவு செய்து இந்த 2025 ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் உங்களை நடத்தி, பிள்ளைகளை நடத்தி, குடும்பத்தை நடத்தி, ஸ்தோத்திர திருச்சபையை நடத்தி கர்த்தர் கூட்டி வந்திருக்கிறார் பாருங்களேன். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு தேவன் நடத்துறதற்கு போதுமானவராக இருந்த தேவன் மீது நீங்கள் நானும் அன்பு செலுத்த வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 56:4 எழுதப்பட்டிருக்கிறது, என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமென். இந்த பயத்தை இன்னைக்கு அநேக ஜனங்கள் பயப்படுறாங்க. என்ன செய்வது? இது வெளிநாட்டு கடவுள் அல்லவா? இது தாழ்த்தப்பட்டவங்களுக்கு தானே கடவுள், இது தூரத்திலிருந்து வந்த கடவுள். அப்படி அது கிடையாது. அவர் கல்லும் அல்ல, மண்ணும் அல்ல, மரமும் அல்ல, அவர் ஆவியுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஆவியாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இங்கும் இருப்பார், மதுரையிலையும் இருப்பார், சென்னையிலையும் இருப்பார், லண்டன்லேயும் இருப்பார், அமெரிக்காவிலே இருப்பார். அவர் சர்வ வியாபி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஏற்பட்ட தெய்வம் உங்களோடு என் கூட இருக்கிறதுனால நம்ம பயந்து போகக்கூடாது. இன்றைக்கி அநேக பேரண்ட்ஸ்மார் என்ன நினைக்கிறாங்க, ஐயா என்கிட்ட எல்லாம் இருக்குங்கய்யா, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, நிலங்கள் இருக்குது, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்கய்யா, இந்த வயசான காலத்தில் நானும் என் மனைவி இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு உதவிக்கு ஆள் இல்லைன்னு அநேகர் புலம்புறாங்க. புலம்பாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏன் அப்படின்னா மத்திய எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18-19 இதில் எழுத, உலகத்தின் முடிவு வந்த சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்க நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம பெற்றவங்க கூட நம்மளை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க, நம்மளை பெற்றவங்க கூட நம்மளை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அன்றைக்கு என் தாயின் கற்பத்தில் உற்பவித்தவர் என் ஆண்டவர், கற்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் அவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்நாள் வரைக்கும் என்னை அவர் நடத்தினது போல உங்களையும் அவர் நடத்துறதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அந்த தெய்வத்து மீது நீங்கள் அன்பு செலுத்துங்கள். சங்கீதம் 118:28 எழுதப்பட்டிருக்கிறது, நீரே என் தேவன், உம்மை துதிப்பேன் அப்படின்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தாவீது எந்த அளவுக்கு ஆண்டவர் மீது அளவில்லாத அன்பு வச்சிருக்கிறார் பாருங்களேன். எந்த நேரமும் நம்ம ஆண்டவர், நீங்கள் நினைக்கலாம் என்ன பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை துதி, ஆண்டவரை கும்பிடு, ஆண்டவரை வணங்குன்னு சொல்கிறீங்க, எப்படி சாப்பிட்றதுன்னு நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் எலியாவை காகங்களை கொண்டு போஷித்தார். அதை போல உங்களையும் அநேக தேவ மனிதர்களை வைத்து, அநேக காரியங்களை வைத்து உங்களை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம வேலை என்ன கேட்குறாரு? என்னிடத்தில் அன்பு செலுத்து மகனே என்றுதான். பாருங்கள், 10 கட்டளைகளை ஒழிச்சாங்க. என் ஆண்டவர் 2 பிரமாணத்தை தான் வச்சார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன் ஆத்துமாவோடு முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தனையோடும் உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. என்ன ஒரு பிரதான கற்பனை பாருங்கள். ஆண்டவருடைய அந்த அளவில்லாத அன்பை நினச்சிங்களாக்க உங்களை இந்த மட்டும் நடத்தி வந்தார். பார்த்தீங்களா எத்தனை ஆண்டுகள் பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். 80 வயதாக இருக்கலாம், 70 வயதாக இருக்கலாம், 60 வயதாக இருக்கலாம், 20 வயதாக இருக்கலாம். உங்களுடைய வயதுக்கு ஏற்றார் போல வளர்ச்சியை பாருங்கள். கர்த்தர் எப்படி கிருபையாய் நடத்தி வந்திருக்க. எத்தனை ஆபத்துக்கள் கடந்த நாட்களில், எத்தனை விபத்துக்கள், எத்தனை பழி சொற்கள், எத்தனை அவமான பேச்சுக்கள், எத்தனை பகைகள், எத்தனை குறைகள், எல்லாவற்றையும் கர்த்தர் என்னை விலக்கி காத்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக உங்களை நடத்தி வந்தார். பார்த்தீங்களா? அதுக்கே நீங்கள் அவர் மீது அன்பு செலுத்தணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். 2வதாக, தேவனுக்கு நீங்கள் நானும் செவி கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 1:33 எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான். ஆமென். இன்னைக்கு எல்லாரும் எதுக்கு செவி கொடுக்குறாங்க? செல்ஃபோனுக்கு செவி கொடுக்குறாங்க. ஐயோ என் செல்ஃபோனை காணா, என்னாச்சுன்னு தெரியல. அம்மா என் செல்ஃபோனை பாரு, தம்பி என் செல்ஃபோனை பாரு, இப்படியே தான் சொல்கிறாங்க. யாராவது என் பைபிளை காணா தேடுங்க, இங்கே வச்சுருந்த பாட்டு புத்தகத்தை காணா தேடுங்க, இங்கே வச்சுருந்த அந்த நோட்டை காணா யாராவது கேட்குறீங்களா? நோட்டை கேட்குறீங்க. அன்னைக்கு காந்தி நாட்டுக்காக வாழ்ந்தார். இன்றைக்கி எல்லா ஜனங்களும் காந்தி நோட்டுக்காகத்தான் ஓடுறோம். இப்படிப்பட்ட இதுக்கு செவி கொடுக்கக்கூடாது. என் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னுடைய ஆண்டோடைய வார்த்தைக்கு நீங்கள் நானும் செவி கொடுக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிற அந்த பயம் நம்மளை விட்டு போகும்.
எப்படி நம்முடைய பலவீனமாக நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டிருக்கும் போது டேப்லெட்டு இன்ஜெக்ஷனு ட்ரிப்பு ஏற்றும் போது எப்படி நம்முடைய சரீரம் புஷ்டி ஆகுதோ அதை போல் நாம் அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது பயம் நம்மளை விட்டு போகும். 1 சாமுவேல் 15:22 எழுதப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்கடான் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். ஆட்டுக்கடான் இன கொழுப்பு, நல்ல கொழுப்புள்ள கறி, டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். எல்லாம் கறிக்கடையில் போய் நம்ம கேட்குறோம், எலும்பில்லாத கறி போடுங்க, நல்ல கழுத்து கறி போடுங்க, நல்ல தொடக்கறி போடுங்க, இப்படி சொல்லி கேட்குறோம். அதை பார்க்கிலும் செவி கொடுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. இன்றைக்கி அநேக ஜனங்கள் சபையில் தூங்குறாங்க. அநேக சபையில் செல்ஃபோனை எடுத்து இப்போ ஏதாவது மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பைபிள் எடுத்து பிறக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் பைபிள் எடுத்து பெரட்டலைன்னா, நீங்கள் பைபிள் எடுத்து பெரட்டணும்னு நினச்சா கூட முடியாத சூழ்நிலை வரும். என் ஆண்டவர் உங்களோடு இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். நெகேமியா 8:3 எழுதப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் அந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். இன்றைக்கி எல்லாம் சங்கீதம் வாசிப்போம், சபையில் அப்படி பாஸ்டர் அறிவிக்கும் போது வாசிப்போம், எல்லாரும் அப்படியே உட்காருவோம். அப்படி அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, என்ன சபையின் ஒழுங்கு, என்ன சபையில் எப்படி போதிக்கப்படுது, இதெல்லாம் கவனமாய் நீங்கள் கேட்டீங்களாக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு இந்த பயத்தின் ஆவியை உங்களை வீட்டிலேருந்து எடுத்து தனியாக இருக்கிறீங்கன்னு கவலைப்படாதீங்க. ஐயோ பொம்பளை பிள்ளைய நான் 4 பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன், அதை குறித்த பயம். ஐயோ 5 லட்சம் கடன் வச்சுருக்கிறேன், பயப்படாதீங்க. 10 லட்சம் 20 லட்சத்தை கூட என் ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேத வசனங்கள். இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் நம்பும் பொழுது தான் தேவன் மேலே அன்பு செலுத்த முடியும், தேவனுக்கு செவி கொடுக்க முடியும். 3வது, தேவனை தேட முடியும். இன்றைக்கி அநேக ஜனங்கள் காலையிலே எந்திரிச்சு, அதிகாலையில் எந்திரிச்சு வேலைக்கு ஓடுறாங்க. கஞ்சிகளை கட்டி, டிப்பனுகளை கட்டி எல்லாம் எடுத்து வேலைக்கு ஓடுறாங்க. போயிட்டு காலையிலேருந்து இரவு முடிய போயிட்டு வந்து நிம்மதியாக தூக்கம் இல்லை அவங்களுக்கு. அப்போ தெய்வத்தை தேடும் பொழுது சங்கீதம் 34:4 எழுதப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நம்ம ஆண்டவருடைய அந்த குணாதிசயத்தை பாருங்கள். எல்லா ஜனங்களும் தெய்வத்தை தேடி இன்னைக்கு அநேகர் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். என் ஆண்டவர் உங்களை என்னை தேடி வந்தார். அம்மா கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், ஐயா கையை தூக்கி ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நம்ம குடும்பத்தை தேடி வந்திருக்க ரட்சிப்பு விலை மதிப்பெற்றது. அது விலை மதிப்பெற்ற ஒரு பொக்கிஷம். இன்றைக்கி எல்லா கடையிலையும் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா பொருளும் வாங்கிடலாம். சந்தோஷத்தை வாங்க முடியாது, சமாதானத்தை வாங்க முடியாது, நிம்மதியை வாங்க முடியாது, ரட்சிப்பை வாங்க முடியாது. எங்க நீங்கள் ஐயா இந்த மாதிரி சரவணா ஸ்டோர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் போனேன், 2 கிலோ ரட்சிப்பு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லவே முடியாது. என் நிறைவான ரட்சிப்பு என் ஆண்டவர் சமூகத்திலேருந்து தான் வருது. என் ஆண்டவர் கொடுக்குற வேத வார்த்தையிலேருந்து தான் வருது. என் ஆண்டவரை தரிசிக்கிறது மூலியமாக தான் அந்த ரட்சிப்பு வருகிறது. அவரை நீங்கள் தேடிட்டாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று அர்த்தம். அப்படியாய் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காலையில் எந்திரிச்சாச்சு, வாக்குத்தத்த ஆராதனையெல்லாம் முடிச்சாச்சு, இந்த ஆண்டு முழு அல்லேலூயான்னு போயிட முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டவர்கள். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை தேட வேண்டியவர்கள். ஒவ்வொரு நாளும் நாம் அழுது புலம்ப வேண்டியவர்கள். தேசத்துக்காக, திருச்சபை ஜனங்களுக்காக, மற்ற ஜனங்களுக்காக கண்ணீரோடு, கவலையோடு, போராட்டத்தோடு எவ்வளோ பேர் வீட்டை விட்டு வெளியேறாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கு, என் திருச்சபை நல்லா இருக்குன்னு. அது கிடையாது. கொஞ்சம் கதவை திறந்து வெளியே பாருங்கள். எத்தனை பேர் கண்ணீரோடு, உணவு இல்லாமல், சரியான உடை இல்லாமல், தங்குவதற்கு இடம் இல்லாமல் புலம்பிக்கொண்டே இருக்கிறாங்கன்னு. இவங்களை விட கர்த்தர் உங்களை என்னை ஜீவனோடு நல்ல சுகத்தா, நல்ல ஆடை, நல்ல புத்தாடை போடும்படி கர்த்தர் செய்திருக்கிறார் பாருங்க. அதற்கு நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நீதிமொழிகள் 8:17 எழுதப்பட்டிருக்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் அப்படின்னு. நிச்சயமாக நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு, இந்த மார்கழி மாதம்லாம் தெரியும், அநேக ஜனங்கள் காலையிலே எந்திரிச்சு ஈரத்தோடு தலையிலேருந்து தண்ணியை ஊற்றி அப்படி ஈரத்தோடு பயபக்தியாக அவங்க பக்தி காணப்படும். ஆனால் அவர்களை காட்டிலும் நீங்கள் நானும் விசேஷித்தவர்கள். தேவன் உங்களை என்னையும் அந்த இரவெல்லாம் நம்மளை பாருங்கள், பகலெல்லாம் வேலை, இரவெல்லாம்
நம்ம தூங்குகிறோம், ஆண்டவர் தூங்காமல் இருக்கிறார். நம்ம அப்படியா சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என் வீடு வாசல் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டு வாசலில் உட்காருங்க, நானும் என் பிள்ளைகளும் நல்லா குரட்டை விட்டு தூங்குகிறோம் நல்லா சொல்லுவோம். அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு. என் ஆண்டவர் உங்களெல்லாம் நிம்மதியாக, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள் எல்லாம் நிம்மதியாக தூங்குமா? ஆண்டவர் மட்டும் தூங்காமல் வீட்டு வாசப்படியில் பூட்டிட்டு சாவி வச்சுட்டு உட்காந்துருப்பாராம். என்ன கொடுமை சார்! அதனால் நீங்கள் நானும் ஆண்டவரை தேடணும். முதலாவது நான் சொன்னேன், தேவன் மேலே நீங்கள் அன்பு செலுத்துங்கள், அப்பொழுது இந்த பயம் உங்களை விட்டு நீங்கிவிடும். ரெண்டாவது, தேவனுக்கு செவி கொடுங்கள், இந்த பயம் உங்களுக்குள்ளே இருக்கிற பயம் நீங்கிவிடும். மூன்றாவது, தேவனை தேடுங்கள். தேவனை தேடும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், என்னை கொண்டு என்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், நான் தப்பு பண்ணும் போதும், நான் தடமாறும் போதும், நான் தடுமாறும் போதும் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பிதாவினிடத்தில். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் ஒரு குற்றம் செஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே அவங்க கைது பண்ணி நேராக கோர்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நீதிபதி, வழக்கறிஞர் எல்லாம் நம்மளை விசாரிச்சுட்டு, நீ என்ன தப்பு செஞ்சிருக்கி அந்த சட்டத்தின்படி தள்ளி இவனை உள்ளே தூக்கி போடுங்க, 6 மாதம் போடுங்க, 2 வருஷம் போடுங்கன்னு சொல்லிடுவாங்க, இவனை குண்டாசில் தூக்கி போடுங்கன்றுவாங்க. ஆனால் என் ஆண்டவர், எத்தனை முறை நம்ம தப்பு பண்ணுறோம், எத்தனை பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், இது எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே அந்த பாவமான காரியங்கள் செய்யும்போது கூட ஆண்டவர் எனக்காக, மகனே, மகளே, அம்மா, தாயே, தகப்பனே, உங்களுக்காக ஆண்டவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை பாருங்கள். தொடர்ந்து தேவனுடைய பற்றுதலை பற்றி கொள்ளுங்கள். இன்றைக்கி அநேகர் எல்லாம் கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம், இருக்கிறதுக்கு வீடு கொடுக்கலாம். ஆண்டுடைய வார்த்தையை சொல்கிறதற்கு ஆள் இல்லை, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இந்த வார்த்தையானது உங்கள் குடும்பத்தில் பயம், கடன் என்ற பயம், வியாதி என்ற பயம், இருள் என்ற பயம், அடிமைத்தனத்தின் பயம், யாரை உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான், அதிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த ஆண்டில் சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவர், இந்த செய்தி மூலியமாக ஆண்டவரே, தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டத்திலிருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இப்படிப்பட்ட வியாதியில் நாங்கள் சிக்கியிருக்கிறோம், இப்படிப்பட்ட கரண் பிரச்சனையில் சிக்கியிருக்கிறோம், இப்படிப்பட்ட பயத்தின் ஆவி எங்களை பிடிச்சிருக்கிறதுன்னு சொல்லி ஜெபிக்கிறீங்களே, அவங்க யாரெல்லாம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்களோ அவங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, அவங்க குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும். பயம் என்ற பொல்லாத ஆயுதத்திலிருந்து அவங்க வெளிவர கர்த்தர் உதவி செய்யுங்க. குடும்ப பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இந்த ஸ்தோத்திரம் தேவனுடைய கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மீது அன்பு செலுத்த வேண்டும். ஆண்டவரே, உமக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை தேடி உம்முடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை சுவிசேஷமாக அறிவியுங்கள். இதன் மூலியமாக உங்கள் குடும்பமும், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர்.